மக்கள் பேரவையினுடைய தலைவர் திரு டாக்டர் நாசி ராமச்சந்திரன் அவர்கள் சந்தித்து பறந்து வாழ்கின்ற யாதவ் சமுதாயத்திற்கு அதிபடியான சட்டமன்ற வேட்பாளரை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையினை தாயகத்தோடு ஏற்று இன்று தமிழகம் முழுவதும் 6 சட்டமன்ற வேட்பாளர்களை இங்கே திறப்படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி 2 சட்டமன்ற வேட்பாளர்களை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். 234 தொகுதிகளையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முல்லை மக்கள் பேரவை களமாடிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நமது சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். எப்படி மீனவர்களுக்கெல்லாம் மீனவர்கள் வாரியம் இருக்கின்றதோ, பழையரும் தொழிலாளர்களுக்கு பழைய வாரியம் இருக்கின்றதோ, அதே மாதிரி எங்களுடைய யாதவ சமுதாயத்துடைய அடிப்படை தொழிலான கால்நடை வளர்ப்பிற்கு வாரியம் அமைத்திட நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும். நிச்சயமாக குரல் எழுப்பி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தந்து நாங்கள் எல்லாம் செய்கின்ற இந்த கால்நடை வளர்ப்பு தொழிலை நவீனமயமாக்கி எங்களுடைய தொழிலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி 8 வேட்பாளர்களை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்கள் கொண்டாட வாக்குகளை எல்லாம் 2 சின்னத்திலே தாருங்கள் கேட்டு அண்ணனை கருத்தை வெளிப்படுத்தி அண்ணனை